சமந்தா அண்ட் டைரக்டர் ராஜ் நிதி மோரு இன்னைக்கு காலையில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் அவங்க 2 பேருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா ஃபவுண்டேஷனில் கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் சமந்தா அண்ட் டைரக்டர் ராஜ் நிதி மோரு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸாகவும் ஷாக்காக தான் இருந்தது. டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எந்த ஒரு மீடியா நியூஸ் இல்லாமல் இவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன லீக் இல்லாமல் இவங்க 2 பேரும் கல்யாணம் வந்து டக்குன்னு நடந்து முடிஞ்சிருக்கு. ராஜ் நிதி மோரோவுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நடந்து அண்ட் அவருக்கு பசங்களும் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சமந்தாவுக்கும் இதுக்கு முன்னாடி நாக சைத்தன்யாவோட கல்யாணம் நடந்து இவங்க 2 பேரும் வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபேமிலி மேனோட டைரக்டர் தான் ராஜ் நிதி மோரு. ஃபேமிலி மேன் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா சமந்தா தான் வந்து லீட் ஆக்ட்ரஸாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கேருந்து தான் வந்து இவங்க 2 பேரும் பாண்ட் வந்து டெவலப் ஆகி லவ்வாக மாறி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அஃபிஷியலாக சமந்தா இதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துல வந்து இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறதா லவ் பண்ணுறதா ஒரு இடத்துல கூட சமந்தா ஷேர் பண்ணதில்லை. இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சமந்தா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.